மண் வாசனை, மண்மனம் மாறாத சுவை. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம மண் வாசனை செக்மெண்ட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? மரவள்ளி வடை பண்ண போகிறோம். இது வந்து சீர்காழியோட ஃபேமஸ். சீர்காழியோட பெல்ட் கிடையாது, இந்த ட்ரெடிஷ்னல் பெல்ட். இது பெல்ட். ஆமாம், இந்த ஏரியாக்குள்ள வெறும் மரவள்ளிகள் தான் அதிகம். ஓகே. அதில் தான் இங்கே உள்ள ஃபுட்டு மண் வாசனை அப்படின்னோடனே இந்த இடத்துல என்ன மாதிரி ஃபுட்டு பண்ணுறோம், என்ன மாதிரி அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் செய்யணும். மக்களுக்கு நல்லாவே தெரியும் மண் வாசனை அப்படின்னாலே அந்தந்த ஊரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்றோம் மக்கள் பார்த்துருப்பாங்க. சீர்காழி ஒரு திருநகிரின்ற ஒரு கிராமத்துக்கு இங்கே நம்ம வந்திருக்கோம். ஓகே. இது இங்கே மட்டும்தான் இந்த மரவள்ளி கிழங்கு ஃபேமஸா இல்லை இந்த பக்கத்தில் இருக்க சிதம்பரம் இருக்கு? இல்லை, இந்த பூம்புகார் இந்த பக்கம் சீர்காழியில் இந்த ஒரு ஏரியா ஃபுல்லாக மரவள்ளி தான் அதிகம். இதில் நம்ம ஸ்பெஷலான இந்த ரெசிபியை நம்ம பண்ணுறோம். மரவள்ளியிலே அவங்க பண்ணுவாங்க. இது சாப்பாடு வந்து இதில் ஃபேமஸ் இல்லையா? ஆமாம். இந்த இது இல்லாமல் இந்த ஊரோட ஃபேமஸ் என்ன அப்படின்றத சொல்லுங்க. இந்த ஊரோட ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் கோயில் 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 முக்கியம். என்ன கோயில்? இங்கே பார்த்தீங்கன்னா சீர்காழியில் பெரிய கோயில் அப்படின்னு இருக்கு. அது சட்டநாதபுரர். என்ன சாமி இருக்கு அதில் வந்து சட்டநாதர் அப்படி இருக்காரு. என்றும் 16 திருஞான சம்பந்தரோட பிறந்த இடமே அந்த சீர்காழி பெரிய கோயில் தான். இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் ஸ்தலம் இருக்கு. புதன் அடுத்தது இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ல வந்து கேது ஸ்தலம் இருக்கு. இந்த நவகிரகங்கள் அதுக்கு உண்டான ஸ்தலங்கள்ல இங்கே ஒரு 3 இருக்குது. 3 இங்கே செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோயில். இப்படியான இந்த அழகான அந்த ஏரியாவில் நம்ம இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மண் வாசலில் இப்போ மரவள்ளி அதிகமாக பயிரிட்டு இப்போ அறுவடை செய்கிற நேரம் அதுக்கு உண்டான ஃபுட்டு தான் இந்த மரவள்ளி வடை செய்கிறோம். ஓகே. மரவள்ளி வடை. ஓகே. மரவள்ளி வடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு மக்களுக்கு ஒன்று சொல்லிடுறீங்க? ஆமாம், சொல்லிடுறேன். சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, பெருஞ்சீரகம், உப்பு, எண்ணெய், கருவேப்பிலை, அரிசி, கடலப்பருப்பு, அது ஊற வச்சு நம்ம அரைச்சி மேஷ் பண்ணி வச்சிடுறோம். அப்புறம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, மரவள்ளி கிழங்கு. ஸோ தேவையான பொருள்லாம் பார்த்தாச்சு. அடுத்து செய்முறை தான் பார்க்க போகிறோம். செய்முறை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சில விஷயங்கள் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்களே, என்னென்ன போட்டுலாம் அரைச்சி வச்சுக்கணும்? இப்போ வந்து கடலப்பருப்பு, அரிசி, இது ரெண்டுத்தையும் ஊற வச்சு குறைன்னு ஒரு 1/2 hour 1 hour அதுக்குள்ள வடைக்கு ரெடி பண்ற அளவுக்கு நம்ம அதை அரைச்சி ரெடி பண்ணிக்கிறோம். அது கூட கொஞ்சோண்டு பெருஞ்சீரகமும் போட்டுக்கிறோம். ஓகே. பெருஞ்சீரகம் போட்டுட்டு அரைச்சிக்கிறோம். உப்பு தேவையான அளவு உப்பு. அப்ப 4 இன்கிரிடியன்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடுறோம். என்னென்ன மறுபடியும் சொல்லுங்க? கடலைப்பருப்பு, அரிசி, உப்பு, பெருஞ்சீரகம், இந்த 4ஐயும் போட்டு நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. இந்த வடைக்கு ஏத்தது மாதிரி ரெடி. சரி. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இது மரவள்ளியை வந்து நம்ம அப்படியே சிப்ஸ் மாதிரி அந்த கேரட் செதுக்குற மாதிரி அந்த மாதிரி ரெடி பண்ணிடுறோம். ஓகே. அது ஏதாவது வேக வச்சு கீரை அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படியே பச்சை மரவள்ளியை தோலை உரிச்சிட்டு பச்சையை எடுத்து சிப்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். கிரேட் பண்ணி வச்சுக்கணும். ஆமாம். சரி. ஓகே. இப்போ இருக்கிறதுலே நம்ம ஃபர்ஸ்டே செய்கிற வேலை அரிசி, கடலை பருப்பு, உப்பு, பெருஞ்சீரகம் அதை போட்டு அரைச்சி இங்கே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு ஓகே நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி ரெண்டுத்தையும் இஞ்சி. ஆமாம். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டாச்சு. கொஞ்சம் பெருஞ்சீரகம் தான் நம்ம போட்டு அரைச்சிருக்கோமே. கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் தான் போட்டிருப்போம், நிறைய போட மாட்டோம். மேலேயும் கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி சோம்பு வாடை வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். சோம்பு என்ன பண்ணும் சாப்பிட்டா? ஜீரண சக்தி தானே. ஜீரண சக்தி. ஆமாம். அதான் ஜீரகம். ஓகே. கருவேப்பிலை போட்டுக்கிறோம். போட்டுருக்கோம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு, நிறையெல்லாம் போட வேண்டாம், தேவையான அளவுக்கு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மரவள்ளி இதுதான் எனக்கு திருப்பி டவுட்டாக இருக்குது. நான் எப்படி கேட்குறேன்னா, மரவள்ளி அந்த மேலே இருக்க அந்த இது தோல் எடுத்துட்டு இந்த வாழைத்தண்டு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வந்து கேரட் சீவுற மாதிரி சீவணும். அதுதானே? அதுதான். இல்லைன்னா வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் சீவணும். அதெல்லாம் இல்லை. இது பாருங்க நல்லா பச்சையாகவே இருக்குது, பூ மாதிரி இருக்குல்ல. அது வேக வச்சுன்னா வேக வச்சா நம்ம வடை போட்டு சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும்ல. இல்லை, இது பச்சையாக இருந்தால் எப்படி குக் ஆகும்? அப்போ தான் இது நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக கிடைக்கும். கிறிஸ்பியாக கிடைக்குமா? சரி, பார்ப்போம். சாப்பிட்டு பார்ப்போம்ல, தெரியும். பொடியெல்லாம் நறுக்கக்கூடாது, வெறும் கீரி போடாது. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். வேறு அடிஷ்னலாக என்ன போடலாம்? அதில் அடிஷ்னலாக எதுவும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த வடை சாப்பிட்டா இந்த ஆரோக்கியமான வடையெல்லாம் கிடையாது. இது இந்த ட்ரெடிஷ்னல் பெல்ட்ல உள்ள வடை இது. அதனால இதுதான் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியாவில் எங்கே போனாலும் இந்த வடை செஞ்சுருவாங்க. வடை செய்வாங்க.
ஸோ நீங்கள் நம்ம ஷோவை பார்த்துருப்பீங்க மண் வாசனை அப்படின்ற இந்த ஷோவில் எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அந்தந்த ஊரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்ட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ சீர்காழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடை ஃபேமஸ்ஸு, மரவள்ளிக்கிழங்கு வடை அப்படின்னு சொல்லிட்டு. மரவள்ளிக்கிழங்குலேயே நிறைய வெரைட்டி பண்ணுவீங்களா இல்லை வடை மட்டும் தான் இங்கே ஃபேமஸா? ஒரு 4-5 டிஷ் பண்ணுவாங்க. 4-5 டிஷ் பண்ணுவாங்க. என்னென்ன பண்ணுவாங்க? அடை பண்ணுவாங்க. அடை, ஓகே. அதில் வந்து புட்டு மாதிரி பண்ணலாம். புட்டு, புட்டுனா அப்படி ஸ்வீட்டாக இருக்குமா அந்த புட்டு? இதுலையா? இதில் கொஞ்சம் அந்த இது பண்ணி நல்லா ஸ்டீம்லாம் பண்ணி அந்த புட்டு டைப்பில் வச்சு பண்ணணும். அது பண்ணலாம், நல்லா இருக்கும். பொடி மாஸ் மாதிரி பண்ணலாம். மரவள்ளியில் பொடி மாஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோலாம் இருக்குதா? இருக்குது. சரி, ஓகே. ஆனால் இன்றைக்கி எங்கள் மக்களுக்கு வந்து நீங்கள் மரவள்ளியில் வந்து வெறும் வடை மட்டும் தான் செய்கிறீங்க. வடை தான் செய்யலாம். 1 2 3 இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திரட்டி. ஆமாம், வடை சுட்டு தட்டில் வச்சிடலாமா? தட்டில் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வடை ஒன்று ஒன்றா தட்டி என்ன கலரில் எடுக்கணும் சார்? பொன்முருகலாக எடுக்கணும். சாதா வடை கலர்லேயே தான். ஆமாம், ஓகே. இல்லை காய்கறி ஆச்சே, இது போட்டால் வேறு ஏதாவது? காய்கறிகள் மரவள்ளி கிழங்குங்கனால அது அந்த பொன்முருகல்லே வந்துடும். சரி, அடிஷ்னலாக நம்ம ரவா கிவா எடுத்து உள்ளே ஆட் பண்ணால் இன்னும் கிடைக்கும்ல? அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வேணாம், அடிஷ்னலாக எதுவுமே வேணாம். இது மட்டும் தான் வேண்டாம். விட்டால் கடலைப்பருப்பு கூட போடாமல் இதே வச்சு சுட்டுருப்பீங்க உள்ள இருக்கு வடையை. ஸோ இந்த மாதிரி வடைலாம் சுட்டு நாங்கள் அழகாக டிஸ்பிளேல வைக்கிறோம், பாருங்கள். ஸோ ரொம்பவே பிரமாதமாக டிஸ்பிளேல வச்சுருக்க இந்த வடையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நார்மல் வடை மாதிரி இருக்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் யாரும் யோசிக்கணும். ஆனால் அந்த நார்மல் வடை மாதிரி இருந்தாலும் அது உள்ளே இருக்கிற கண்டென்ட் தான் செம்ம பவர். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஊரில் இது ஃபேமஸ் அப்படின்றனால இது நாங்கள் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல ஷெஃப்? வடை இருக்குது, புட்டு இருக்குது. பட் அந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு இந்த வடையை செஞ்சு சாப்பிடுங்க. இதோட பலன்கள் இன்னும் இருக்குது. இது சாப்பிட்றதுனால வர என்ன? இப்போ வெங்காயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா சின்ன வெங்காயம் இருக்குது. அந்த சின்ன வெங்காயம் வந்து இப்போ ஒரு தம் அடிக்கிறாங்க, மற்ற விஷயங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. குடல் வாழ்வுல வந்து ஏகப்பட்ட வந்து நமக்கு வந்து அழுக்குகள் இருக்கும். ஓகே, அந்த சின்ன வெங்காயம் உள்ளே போகும்போது அந்த அழுக்குகள்லாம் எடுத்துகிட்டு போயிடும். ஓகே, மெயின் அதுக்கு தான் சின்ன வெங்காயம் நம்ம கேட்குறோம். பெருஞ்சீரகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஜீரண சக்தி. இந்த அட்மாஸ்பியரில் அது விளையாடுறதுனால அப்போ வந்து ஜீரண சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கோடலாக இருந்தால் அதிகமான ஜீரண சக்தி கிடைக்கும். இப்போ வந்து இந்த கிளைமேட்டுக்கு இந்த பெருஞ்சீரகம் கொடுக்கும்போது ஒன்று டேஸ்ட்டும் இருக்கும், அதே சமயத்தில் அவங்களுக்கு ஜீரண சக்தி ஜீரணமாகும். என்னதான் ஹெவியாக சாப்பிட்டாலும் வடை அப்படிங்கும்போது ஆயில் கண்டென்ட் அதிகம். அதை சாப்பிடும்போது அதை ஜீரண சக்திக்காக தான் பெருஞ்சீரகம் மறுபடியும் கொஞ்சம் கூட போட்டேன். கருவேப்பிலை உங்களுக்கு தெரியும், கருவேப்பிலையில் வந்து எவ்வளோ அதெல்லாம் ஓகே. மரவள்ளி கிழங்கு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, மரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா, அதில் என்ன ஒரு சத்து இருக்குது? அதில் ப்ரோட்டீனும் இருக்குது, மாவு சத்தும் இருக்குது. மாவு சத்து ரெண்டுமே இருக்குது. அதனால் டேஸ்ட்டும் இருக்கும். அந்த கிரிப்ஸிக்காக அந்த மாதிரி சீவி பண்ணுறதுனால இதுவும் இருக்கும். அதனால் நம்ம அந்த கடலைப்பருப்பும் போட்டுக்கிறோம், கொஞ்சோண்டு அரிசி. நார்மலாக வீட்டில் என்ன பண்ணுவாங்க, இந்த மரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சு அப்படியே சாப்பிடுவாங்க. ஆமாம், அப்படியே போனால் பொடி மாஸ் மாதிரி செய்வாங்க. பொடி மாஸ் கூட சாப்பிடுவாங்க நார்மலாக. நீங்கள் வந்து அந்த மாதிரி சாப்பிடாம வடையா எடுத்து வந்து சுட்டு சாப்பிடுவாங்க. வயல்வெளிகளில் இப்போ ஒரு கொள்ளையிலே இருக்காங்க அப்படி இருக்கவங்க அவங்க சுட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு போய் இந்த மாதிரி ஒரு இது போட்டு அதில் வந்து சுட்டு அப்படி சாப்பிடுவாங்க. அது மாதிரி சாப்பிட்டா நல்லது. சூப்பருங்க. பாருங்க, சீர்காழி அப்படின்ற இந்த ஊரில் வந்து கோயில்கள் மட்டும் ஃபேமஸ் இல்லாமல் இங்கே இருக்கிற இந்த காய்கறிகளில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்ற வரைக்கும் நம்ம ஷெஃப் சொல்லியிருக்காரு. ஸோ ஷெஃப், இன்றைக்கி எங்கள் மக்களுக்காக ரொம்ப பிரமாதமாக வடை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஸோ மண் வாசனை டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். மரவள்ளி கிழங்கு வடை சரி எப்படின்னு ரீகேப் சொல்லுவார் கேளுங்க. கடலைப்பருப்பையும் அரிசியும் போட்டு அரைச்சிக்கிறோம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சோண்டு, மரவள்ளியை சிப்ஸாக சீவிக்கிறோம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுறோம். நல்லா உருண்டையாக தட்டி அதை ஆயிலில் போட்டுடுறோம். இப்போ மரவள்ளி வடை ரெடி.